நைட்டே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, காலையில நேரமா எந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காரு? சரி, காஃபி போட்டு கொண்டே கொடுத்து நம்மளே எழுப்பி விடலாம். அப்புறம் லேட் ஆயிடுச்சுனாலும் நம்மள்ட்ட தானே கத்துவாரு. என்ன இவரு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரு? எழுப்புனா திட்டுவாரோ? என்னங்க என்னங்க, டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க. என்ன இவரு எழுப்ப எழுப்ப நல்லா தூங்குறாரு? என்னங்க, மீட்டிங் போகணும்னு சொன்னீங்க, இப்போ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க. என்னங்க, விடுங்க, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு தூக்கம் வருது. சரி, உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க தூங்குங்க, என்ன விடுங்க. உன் பக்கத்துல படுத்தாதான் நல்லா தூக்கம் வருது, அதனால உன்னை கட்டி விட்டு தூங்க போறேன். யாரோ 4 நாளைக்கு முன்னாடி நீங்க பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்கள நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? அந்த டீல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சு. ஏன் நேத்து என்ன? நீ தான் நேத்து என்னை லிப் லாக் பண்ணி என்னோட மைண்டையே மாத்திட்டியே. அப்ப இனிமே என்ன சொல்லு. இனிமே என்கிட்ட நல்லா பேசுவீங்களா? பேசுவேனே. சரி, எனக்கு கொஞ்சம் விடுங்க, டிஃபன் செய்யணும், டைம் ஆகுது. நோ. ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நேத்து எனக்கு ஒன்று கொடுத்துடல, அதை கொடுத்துட்டு கிளம்பு. சி, காலையிலே வா. முத்தத்துக்கு என்ன காலையில சாயந்தரம் குடு ப்ளீஸ். என்ன விடுங்க. என்கிட்ட மாட்டாமையா போயிருவ, இரு உன்னை பாத்துக்கிறேன். சமையல் வேலை முடிஞ்சது, அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிடலாம். பூ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? விடுங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம் வாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாமே. பின்ன சாருக்கு என்ன வேணுமா? நேத்து நைட்டு நீ எனக்கு கொடுத்ததை இப்ப கொடுத்தனா நான் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிடுவேன். சரி, ஒரு டைம் தான், அப்புறம் என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? சரி, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். கமலி, நீ செஞ்சிருந்த டிஃபன் நல்லா இருந்துச்சு. ஓ, இன்னைக்கு தான் நான் செஞ்சிருந்த டிஃபன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? தினமும் தான் நீ பண்ணியிருந்த டிஃபன் நல்லா இருந்துச்சு. உன் மேல கோவமா இருந்ததுனால சொல்லல, இன்னைக்கு தான் சண்டை தீர்ந்துருச்சுல, அதனாலதான் சொன்னேன். அது சரி, மதியத்துக்கு சாப்பாடு கொண்டு போறீங்களா? இல்ல, மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறேன். வீட்டுல செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. சீ, போங்க. மதியம் ரெடியா இரு. அக்கா அக்கா அக்கா, எங்கதான் இருக்க? என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? நேரம் நான் கூப்பிட்ட சத்ததுக்கு என்னன்னு கேட்டுட்டு வாசல் கூடியாந்துருப்பா. இப்படியே உட்காந்துருக்காளே, என்னவா இருக்கும்? அக்கா அக்கா அக்கா, ஏ சாரு. என்ன கதிரு, என்ன கூப்பிட்டியா? அது சரி, என்னது கூப்பிட்டியாவா? ஏக்கா, காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கத்துன கத்துல பக்கத்து வீட்டு ஆடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்லடா, எனக்கு கேட்கல, நீ கூப்பிட்டதே எனக்கு கேட்கல. ஏதோ ஒரு யாபத்துல இருந்துட்டே போல இருக்கு. சரி, என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல. நான் எப்பவும் போலதான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன். ஆனா நீ ஏன் இவ்வளவு டல்லா உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? என்னன்னே தெரியலடா, காலையில இருந்தே ஒரு மாதிரிதான் இருக்கு. எங்கேயாச்சும் போலாமா? எங்க போலாம், நீயே சொல்லு. அப்படியே ஜாலியா எங்கேயாச்சும் போலாம்டா. ஏன்க்கா, எங்க போலாம் நீயே சொல்லு. மால் போலாமா? மால் போயிட்டு படம் பார்த்துட்டு அப்படி சாப்பிட்டு ஜாலியா வரலாம். அப்ப சரி, வேதாப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போமா? அப்பா ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாதா, எப்ப வருவான்னு தெரியலையே. அப்படியா? சரி, அவர் எப்ப வருவான்னு தெரியல. சரி வா, நம்ம போயிட்டு வரலாம். மால் வரலான்னு சொன்னேன், மாலும் வந்தாச்சு. இங்க எங்க போலாம் நீயே சொல்லு. இல்ல, நான் குளு குளுன்னு ஆகும். அதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கணுமாக்கும். ஆமா. சரி, அங்க போய் உட்காரு, நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். சரிடா, நான் அங்க போய் வெயிட் பண்ணேன். எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் வேண்டாம், சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டு வா. சரிக்கா. டேய், நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? ஏதோ சவுண்ட் வர்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க. நான் எப்படி சாப்பிட்டா உனக்கு என்னக்கா? எங்க உன் ஐஸ்கிரீம்? நீ சாப்பிட வேண்டியதானே? டேய், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்டா. என்னது
சாப்பிட்டு முடிச்சிட்டியா? எனக்கா சொல்ற? 2 ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்தேன் உனக்கு. 2யுமா சாப்பிட்டு முடிச்சிட்ட அதுக்குள்ளயும்? உன்ன மாதிரியா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ற? எனக்கு சாப்பிடணும்னு தோணா நான் சீக்கிரம் சாப்பிடுவேன். உன்ன மாதிரிலாம் எனக்கு சாப்பிட தோணாது. இப்போ நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு மறுபடியும். உன் ஐஸ்கிரீமை கொடு, நீ போய் ஒன்று வாங்கிக்கோ. முடியாது. என் ஐஸ்கிரீம்ல நான் தரமாட்டேன். கதிரு, ஒழுங்கா கொடுத்துரு, இல்லைன்னா அக்கா என்ன பண்ணுன்னு தெரியும்ல உனக்கு. போக்கா, தரமாட்டேன். என்னது, தர மாட்டியா? சாரு, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு. அதான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்ல, அது தின்னது இல்லாம என்னோடதையும் பிடிங்கிட்டு ஓடுற. நில்லடி. அச்சச்சோ. ஐயோ சார். உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியுமா தெரியாதா? இடியட். சார், முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கான்னு பாருங்க. யாரும் வேணும்னு வந்து மேலெல்லாம் விழ மாட்டாங்க. அது ஏதோ தெரியாம நடந்தது. அதுக்கு இப்படி அடிப்பீங்களா? நீ யாருடா? ஹலோ. என்ன என்ன ஹலோ? இந்த சட்டையோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் இங்க ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா பேச வந்தேன். இப்படியே போய் அவங்க கிட்ட பேச முடியுமா? இடியட். சார், நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஏய், என்னாச்சு? அபி, என்னடா சட்டலாம்? வா, இதோ இந்த முட்டாள கேளுடா. டேய் பாப்பா. அண்ணா, என்னாச்சு நம்ம அக்காவுக்கு? அடி வாங்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்குது. பைத்தியம் ஆயிடுச்சா என்ன? என்னாச்சுடாமா? அது அவர் மேல தெரியாம ஐஸ்கிரீமை கொட்டிட்டேன்னா. உனக்கு ஐஸ்கிரீம் கொட்டுறதுக்கு ஆளே கிடைக்கலையாடா? சரி விடுடா, நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன நீ பாத்துக்கிற? என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? நான் ஏன்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. நமக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? இது அப்புறம் வந்து பாத்துக்கலாம், வாடா. அதுவும் சரிதான், இந்த இடியட்ட பேசி என்னோட மீட்டிங் கேன்சல் ஆகவா? சரி வா, நம்ம மீட்டிங் போலாம். சரி வா போலாம். சிவா, ஒரு நிமிஷம் இரு. ஏய், அதான் அந்த பொண்ணு சாரி சொல்லிட்டாளேடா. சாரி சொன்னா மட்டும் சரியாயிடுமா? அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த ஷர்ட்டோட விலை 10,000 ரூபாய். அது எனக்கு வேணும், அதுவும் இப்பவே வேணும். ஏய் அபி, என்னடா இதெல்லாம்? நீ அமைதியாயிரு சிவா, அவங்க பேசட்டும். ம், சரி சார். ஆனா இப்போ என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. நாளைக்கு அனுப்புறேன். அண்ணா, உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. அவர் பணத்தை நான் அப்புறம் அனுப்பிடுறேன். நான் ஒண்ணும் வேண்டாம்மா, நீ கிளம்பு. டேய், அவங்களே தர்றேன்னு சொல்லும்போது நீ ஏன்டா இடையில வர்ற? 9025177611 இந்த நம்பருக்கு பணத்தை அனுப்பி. ₹100 ஐஸ்கிரீம் கொட்டினதுக்கு 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போறான் சிடு மூஞ்சி. இவன் என்ன, அவனை இப்படி பார்த்துட்டு இருக்கான்? என்னடா யோசிக்கிற? அக்கா, அந்த சட்டை 10,000, இந்த சட்டை 500 ரூபாய். ஆனா அந்த சட்டையை விட இந்த சட்டை தானக்கா நல்லா இருக்கு. ஆமா, ரேட் அதிகமா இருந்தா பொருள் பார்க்க நல்லா இருக்காதான். சரி வா போலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு அந்த ஆளை அடிக்கும் போது அமைதியா நின்ன? நீ வேற ஏன்டா? நான் யாருன்னு நிமிந்து பாக்குறதுக்குள்ளே அந்த பணம் மறையை அடிச்சிட்டான்டா. அப்பனா நீ திரும்பி அடிச்சிருக்கலாம்லக்கா. நடக்கிறத பேசுடா. ஆமா இல்ல, இருந்தாலும் என் மனசு கேட்கலக்கா. நான் ஒன்றும் தப்பு பண்ணாம இல்லையே. அவர் மேல ஐஸ்கிரீம் கொட்டினது தப்பு தானே, அதனாலதானே அவர் என்னை அடிச்சாரு. இதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாது, சரியா? அப்புறம் அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது, சரி? சரி சரி, சொல்லல. வா, மூவி பார்க்க போலாம். ஏய் அபி, இல்லடா. என்னடா இப்ப எதுக்கு என்ன நிக்க சொன்ன? எதுக்குடா அந்த பொண்ணு அப்படி அடிச்ச? அன்னைக்கு அடிக்க முடியல, அதான் இன்னைக்கு அடிச்சேன். ரொம்ப ஓவரா பேசினால, அதான். அடப்பாவி. பின்ன என்ன, கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. எப்ப பாரு யாருக்கையாவது வம்பளுத்துக்கிட்டே அலைய வேண்டியது. அவங்க ஒரு 4 அடி அடிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பொண்ணுங்கலாம் ஒழுங்கா இருக்கும். ஏன் சாமி, தெரியாம கேட்டேன். வா, ட்ரெஸ் மாத்திட்டு மீட்டிங் போற வழியை பார்க்கலாம். ஏக்கா, படம் சூப்பர்ல. அப்படியா? ஆமாக்கா. சரி, அந்த படத்தோட கதையை சொல்லு. இப்படி கேட்டா எப்படிக்கா? ஆமா, எதுக்கு இந்த படத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்த? இதுக்கு வீட்லயே நல்லா ஜாலியா தூங்கி இருக்கலாம், பைத்தியம். சரி விடு, இனிமே உனக்கு பிடிக்கிற மாதிரி படத்துக்கு கூட்டிட்டு போறேன். இந்த கார்ட்டூன் படத்தை பாக்குறதுக்கு மறுபடியும் என்ன கூப்பிடுவியா? சரி சரி, ரொம்ப ஓவர கோவமாகாத. வா, லிஃப்ட் ஓபன் ஆக போகுது, உள்ள போலாம். அக்கா, அக்கா, என்னடா? உனக்கு இன்னைக்கு ராசியில சனி பார்வையா? ஏன்டா அப்படி கேக்குற? 7 உன்னை சுத்தி சுத்தி வருது இல்ல, அதான் கேட்டேன். வாய மூடுடா, பேச வாய் இருக்காது. அந்த ஆள் வேற என்னைய பார்த்தாலே சுடுதண்ணி கால்ல கொட்டின மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான். நீ வேற ஏன்டா நீ வாயை கிளற? எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லடா. ஆமாண்டா, இன்னையில இருந்து உனக்கு சனி பயிற்சியா ஆரம்பம்னு காலையில டிவில ஒரு ராசிக்கு சொன்னாங்க. நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி விடு, கோவப்படாத. கொஞ்சம் தண்ணி நின்றா விட்டா என் காலை மிதிச்சிருவ போல இருக்கு. நான் என்னக்கா பண்றது, கூட்டம் அதிகமா இருக்கு. அப்பா, கொஞ்சம் நவுந்து நின்னு. நிலவினில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எனக்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. சாரிங்க, அது தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. பார்க்க நான் உங்க கண்ணுக்கு ஒருவேளை அழகா தெரிஞ்சிருக்கலாம். அதனால என்னை தொட்டு பார்க்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை வந்திருக்கலாம். சோ இதுல என்ன இருக்கு? ஏய், என்ன பேசுற?
ஏன் இப்ப சொன்னதை மறுபடியும் சொல்லணுமா என்ன? கதிர், என்னடா எகுற? உன் அக்கா என்ன தேடி தேடி என் மேல வந்து விழுறா. இங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது என் மேலேயே ஏன் வந்து விழுவணும்? ஓ, அந்த ஆசை இருக்கான்னு கேட்டதுல என்ன தப்பு? இஷ்டம் இருந்தா உங்க அக்காவை சொல்ல சொல்லு. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தானா வர்றது எந்த முட்டாள் அது வேணாம்னு சொல்லுவானா? நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அக்கா என்னடா அப்படி பாக்குற? எனக்கு அந்த பொண்ணு பார்த்தாலே பிடிக்கல. ஐ ஹேட் ஹர். உனக்கு பிடிக்கலன்னா இப்படிதான் அசிங்கப்படுத்துவியா அபி? இந்த இடத்துல உன் தங்கச்சி கமலி இருந்தாலும் அவளையும் இப்படிதான் கேவலப்படுத்திருப்பியா அபி? என்னடா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்கிற? சொல்லு. அந்த இடத்துல உன் தங்கச்சி கமலி இருந்து அது மாதிரி நடந்திருந்தா நீ அப்படிதான் பேசியிருப்பியா? அவ ஒரு பொண்ணு அபி. நீ அப்படி சொன்னா அதுல நின்னவங்க அவளை பார்த்து பார்வை இருக்க. சே, ஏன்டா இப்படி மாறி போயிருக்க? அபி, நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை நினைக்கவே கோபமா வருது. அது வந்தா வரட்டும், வா வீட்டுக்கு போலாம். அக்கா எதுக்குக்கா இப்ப இப்படி அழுதுட்டு இருக்க? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதை நினைச்சு இப்படி அழுதுட்டு இருக்க நீ? நீ போய் கார் எடுத்துட்டு வா. நான் இப்போ வந்துடுறேன். எங்க போப் போற? வர்றேன்டா, போ போய் கார் எடுத்துட்டு வா. சரி, எங்க போனாலும் சீக்கிரம் வந்துரு. நான் கார் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, போ போய் எடுத்துட்டு வா. அக்கா என்னை கொஞ்சம் பாருக்கா. பாப்பா, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டேய் தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. உன் இடத்துல நான் இருந்ததுனால இப்படிதான் கோவப்பட்டிருப்பேன். அதனால நீ பேசுற எதையுமே நான் தப்பா எடுத்துக்கல. சாரி சாரு, அவன் இப்படி பேசுறவனே இல்ல. ஏன் உன்கிட்ட இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அவனுக்கு பதிலா நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்டா. சாரிடா சாரு, மன்னிச்சிடுறாமா. அவனுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்லண்ணா. அவர் சொன்னதுக்கு நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? என்னோட ஃப்ரெண்டுமா. அவனோட தப்புல எனக்கும் பங்கு இருக்கே. அதான் கேக்குறேன். அவனை மன்னிச்சிடுமா. இனிமே உன்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். அவனை பண்ணவும் விட மாட்டேன். சாரிடாமா. சரிண்ணா, நீங்க போங்க. சரிடாமா. பார்த்து பத்திரமா 2 பேரும் வீட்டுக்கு போங்க. சரியா? சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப சாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல சாரி மட்டும்தான் இப்ப குறை. எனக்கு வர்ற கோத்துக்கு அப்படியே இவங்கள. ஏய் சாரு, இப்படியே நீ அழுதுட்டு இருந்தான்னு வையேன், நான் போய் வேதாப்பட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அந்த ஆள் பேசுறான்னு நீ ஏன் செல்லக்கா ஃபீல் பண்ற? நீ அழாத. நீ அழுதா எனக்கும் அழுக வரும். நானும் அழுதுருவேன், உனக்கு தெரியும்ல. போதும் இவனின் கவனம் உறங்கிப் போகாது. கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. அகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்தா தாயடா. சரிடா, நான் அழல. வா வீட்டுக்கு போலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்பா தேடுவாங்க. சரி வா போலாம். இந்த பொண்ணுங்க 2 எங்க போச்சுன்னு வேற தெரியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேதுங்க. எப்ப பார்த்தாலும் போனை கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்ப போன் அடிச்சா போனே எடுக்க மாட்டேதுங்க. எங்க போச்சுங்களோ? நைனா, என்ன நைனா இங்க உட்காந்துருக்கீங்க? பிள்ளைங்களா நீங்க 2 பேரும்? நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அவனுக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு யாருக்கிட்ட போய் சமரசம் பேச நிக்கணும்னு. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் போய் எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பண்ணீங்க இவ்வளவு நேரம்? ஒரு போன் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க 2 பேரும்? போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. எங்க போய் என்ன ஏழை எழுத்துட்டு வருவீங்களோட பக்கன்னு இருக்கு. ஐயோ அப்பா, பணம் பார்க்க தியேட்டருக்கு போயிருந்தோம். அங்க போனை சைலண்ட்ல போட்டாச்சு. அதான் பார்க்கல. சரி வாங்க உள்ள போலாம். என்னாச்சுப்பா? உந்தட்டி உடைஞ்சு கிடக்கு. கண்ணாடி கிளாஸ் உடைஞ்ச மாதிரி இருக்கு. யார் பண்ண வேலை இது? நீங்க 2 பேரும் பண்ண சமூக சேவைக்கான பாராட்டு. ஓ, நல்ல பாராட்டு தான். சரி, இனிமே கண்ணாடி மாதிரி எதுவும் வேண்டாம். மர ஜன்னல் வச்சுக்கலாம். அப்புறம் முன்னாடி கம்பி வேலி போட்டுக்கலாம். சரியா? கடைசி வரைக்கும் நீ திருந்துறதாவே இல்ல தானே? நெவர் நைனா. உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு சாருமா. நான் நேத்து வந்தவன வேணாம்னு சொல்லிட்டீங்களேப்பா. உலகத்துல அவன் ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா என்ன? சரி, உங்க விருப்பம். மறுபடியும் என்னை பார்த்துட்டு அவன் பயந்து ஓடி போக கூடாது. சரியா? அதெல்லாம் அவர் ஒன்னும் ஓடி போக மாட்டாருமா. நல்லா விசாரிச்சுட்டேன். அந்த பையன் போலீஸ். போலீஸா? ஆமா, இன்ஸ்பெக்டரா இருக்காரு. எந்த ஸ்டேஷன்ப்பா? பக்கத்து ஸ்டேஷன் தான். பா, பக்கமா தூரமான்னு கேட்கல. எந்த ஏரியான்னு கேட்டேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். பையனுக்கு வேலை தான் இங்க. ஆனா சொந்த ஊர் ஈரோடு பக்கம். வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு போவாரு. அவங்க அம்மா அப்பா கூட தான் நீ இருக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க. ஒரே பையனும். ஏன் டாடி என்னை மாவட்டம் விட்டு மாவட்டம் பார்சல் பண்ண பாக்குறீங்க? என்ன பண்றது, என்னால சமாளிக்க முடியல. அது சரி, உன் கடமை அப்படியாவது முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. ஆமா. சரி, என்னமோ பண்ணு. என்ன சாப்பாடு இன்னைக்கு? ஒண்ணும் இல்ல. என்ன நைனா சொல்ற? ரொம்ப நடிக்காத சாருமா. சட்னி வச்சிருக்கேன். 2 பேரும் போய் தோசை ஊத்தி சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன். சரிப்பா, நீங்க போங்க. நாங்க பாத்துக்கிறோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். யாரோ கால் பண்றாங்களே. யாரா இருக்கும்? அதான் கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். என்னது? அப்படியா? இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் வந்துடுறேன்.